வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன. சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிவிப்பின்படி சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை மாற்றியமைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த வரி விகித மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. மத்திய அரசின் சேவா பக்வாடா எனும் சேவை வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடந்தது. கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் 30க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு டாக்டர் மோகன் வெறிநோய் தடுப்பூசி செலுத்தினார். நிகழ்ச்சியில் துறையின் இயக்குனர் டாக்டர் லதா மங்கேஷ்கர், டாக்டர் ஆனந்தராமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சிறுபான்மையினர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் நல வாரியம், உருது அகாடமி போன்றவற்றை பட்டியலிட்டு பேசினார். மேலும் சென்னை விமான நிலையம் அருகே புதிய ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அக்கட்சியின் மதுரை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் பேசுகையில் குறிப்பிட்டார். சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயணகுருவின் நினைவு தினத்தை ஒட்டி கேரள மாநிலம் வார்க்காலா சிவகிரி மடத்தில் நடைபெற்ற மகா பரிநிர்வாண மாநாடு நேற்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.